கடத்திட்டு போயும் அந்த பையன் கிட்ட பேசிட்டு தான் முடிவெடுப்பேன்னா ஒரு தாய் கேட்க கூடாத விஷயம் ஏன் விட முடியாம தவிக்கிற? பொண்டாட்டியா நடிச்சிட்டு மட்டும் இல்ல, பொண்டாட்டியா மனசார வாழ்ந்த குழந்தைய என்னோட வயித்துல சுமந்துட்டு இருக்கேன். Hi guys, welcome back to Irfan Media 2.0. மகாநதி சீரியல்ல இந்த வாரம் என்ன நடக்கும் பார்க்கலாம். மகாநதி சீரியல்ல நம்ம காவேரி அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாட்ட உண்மையை சொல்ற தருணம் உண்டாயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஏன்னா விஜயோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா கேவலப்படுத்தி நம்ம காவேரி அவங்கள திட்டிட்டு போயிருப்பாங்க. அப்படி திட்டிட்டு போய் நம்ம விஜய் அவங்கள வெறுக்கிறதுக்காக நம்ம காவேரி அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா விஜயோட இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி வயிற்றுல உருவாயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. விஜயோட குழந்தை உருவாங்காட்டி காவேரி இது பேசாமே இருக்காங்க. இவ்வளோ அசிங்கப்படுத்தி நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறியே, அப்படி என்னதான் ஆச்சு விஜய் உனக்கு ஏதோ நடந்துச்சா என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்டோடனே இப்போ உண்மை சொல்ற தருணம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு உடனே உண்மை சொல்லிடுறாங்க காவேரி. இந்த மாதிரி விஜய் கூட நான் மனசார பொண்டாட்டியா உண்மையா வாழ்ந்துட்டு இருக்கேன், அவனோட குழந்தைய தான் நான் சுமந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. உண்மை தருணத்துக்கு வந்து இந்த ஃபேமிலிக்கு வந்து தெளிவுபடுத்துறாங்கன்னு சொல்றாங்க காவேரி அவங்க. அதை நோக்கி தான் போயிட்டு இருக்குது. ஏற்கனவே நம்ம பசுபதி அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பத்திரம் விஷயத்துல கொஞ்சம் வீக்கா சண்டை போட்ட மாதிரி தான் தெரிஞ்சது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் எப்ப இந்த உண்மை வெளியே வரணும், விஜயோட குழந்தை எப்ப வெளியே வர போறது காவேரி வயிற்றுக்குள்ள இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த வாரமே தெரிஞ்சிச்சு. அடுத்த வாரம் எந்த மாதிரி நோக்க போகுதுன்னு நாளைக்கு ப்ரோமோ வந்தால் தான் தெரியும். மகாநதி சீரியல் அப்டேட்ல தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணுங்க. இர்ஃபன் மீடியா 2.0 எல்லா தகவலும் கொடுப்போம். மகாநதி சீரியல்ல உங்களுக்கு யார் பிடிக்கும் அந்த கேரக்டர் நேம் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து காவேரியோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை யுவர்ஸ்.